பிஸ்னஸ் பண்ணக்கூடிய யார்கிட்ட போய் கேட்டாலும் பிஸ்னஸ் எப்படி நல்லமாண்டா 100% நல்லமன்னு சொல்கிறவங்க ரொம்ப குறைவான பெர்சன்டேஜ் தான். ஏன்னா அடுத்தவங்களும் அல்ஹம்துலில்லாஹ் ப்ராஃபிட் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற டார்கெட் அடையலை. அதான் இன்றைக்கு எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை. நானும் நீங்களும் நினைக்கிற டார்கெட்டை பிஸ்னஸில் நாங்கள் அடைஞ்சிட்டோம், ஏன் திரும்ப திரும்ப நேரத்தை செலவழிச்சிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்? ஏன்னா எங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆசை இருக்குது. ஒரு வீடு கட்டி இருக்கிறோம், அந்த வீட்டை கொஞ்சம் 2 தட்டாக கட்டணும். ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறோம், அந்த வாகனத்தில் பெருமதி 50 லட்சம் என்றா எங்களோட அடுத்த டார்கெட் என்ன? ஒரு 1.5 கோடி அல்லது 2 கோடி பெருமதியான ஒரு வாகனத்தை வாங்கணும். ஒரு 3-4 ஏர் பேக்ஸ் உள்ள வெஹிக்கிளை நான் யூஸ் பண்ணுறேன்டா அடுத்த டார்கெட் ஒரு 8 ஏர் பேக்ஸ் உள்ள வாகனத்தை யூஸ் பண்ணணும். இது மனிதனோட ஒரு இயல்பு. எனவே சகோதரர்களே, இந்த மனிதனுடைய இந்த இயல்புகளை வச்சு மார்க்கம் சொல்லுகின்ற சில விடயங்களை விட்டு நாங்கள் தாண்டி போயிடக்கூடாது. ஏன்னா உதாரணத்துக்கு வைங்களேன், இப்போ நாங்கள் மக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம், இந்த தாவாவுக்காகவே செலவழிங்க அப்படின்றோம். ஏழைகளுக்கு நீங்கள் செலவழிங்க, எஜுகேஷனுக்கு செலவழிங்க, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பரப்புவதற்குரிய செலவுகள் நிறைய இருக்கு, அதுக்கு செலவழிங்கன்னு சொல்ற நேரத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஹஸ்ரத், நீங்க சொல்றது நல்லா இருக்குது, இந்த மார்க்கத்துக்காக செலவழிப்பதற்கு ஆசையாக இருக்குது, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு ஆசையாக இருக்குது, அனாதைகள் விதவைகளுக்கு உதவி செய்வதற்கு ஆசையாக இருக்குது, படிக்கிறவருக்கு கஷ்டமான ஃபேமிலிக்கு உதவி செய்யறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் பிசினஸ் நல்லா இருக்கட்டுமே, இப்போ ஒரு கடை செஞ்சுட்டு இருக்கிறேன், நான் 2வது கடை போட்ட உடனே நீங்க சொல்றதெல்லாம் நான் செலவழிக்க தயார். ஒரு வாகனம் வாங்கி இருக்கிறேன், நான் இன்னொரு 2-3 மந்த்ல வெஹிக்கிளை மாத்திரத்துக்கு இருக்கிறேன், அதை மாத்தினத்துக்கு பிறகு நீங்க சொல்றதுக்கு நான் செலவழிக்க தயார். அல்லது ஒரு 4-5 வருஷம் போகட்டும், இப்பதான் நான் பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், ஒரு 5-6 வருடங்கள் தாண்டினதுக்கு பிறகு நான் இந்த வேலைக்கு நான் செலவழிக்க தயார், இப்படி எண்ணுவாங்க. அப்ப என்ன சுருக்கம்ண்டா, வியாபாரிகள் 100-99% இன்னும் தன்னிறைவை அடையாதவர்களாகத்தான் நாங்க ஃபீல் பண்றோம். இந்த உலகத்துல யாருக்காவது தன்னிறைவு அடைய முடியுமா? ஒரு நாளும் முடியாது. யாருக்காவது சொல்லலாம் அல்ஹம்துலில்லாஹ் நான் தன்னிறைவு அடைஞ்சாச்சு, சொல்ல இயலாது. அவங்க உலகத்துடைய பார்வையில தன்னிறைவு அடைந்ததாக ஃபீல் பண்ணினாலும் அவங்கள்ட்ட போய் உங்கள்ட்ட இந்த வசதி இருக்குதானே இல்லைன்னுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இல்லைன்னுவாங்க, உலகத்தை சுத்திட்டீங்களா எல்லாரும் இல்லைன்னுவாங்க, உம்ராவுக்கு போயிருக்கிறேன், ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறேன், ஒரு முறை போயிருக்கிறேன்டுவாங்க, ஹஜ்ஜுக்கு இன்னும் போகலன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னும் அடைய வேண்டிய டார்கெட்டுகள் தான் கூட இருக்கும். ஏன்னா அது பொய்யாகாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே இல்லையா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு பெட்டி, ஒரு பாக்ஸை வரைஞ்சிட்டு சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த பாக்ஸுக்குள்ள இப்படி பயணிச்சு கொண்டிருக்கிறான், அந்த பாக்ஸுடைய அந்த எல்லை கோட்டை தாண்டி அந்த மனிதனுடைய எண்ணங்கள் இருக்குது, அவனுடைய ஆசைகள் நிறைய இருக்கும். நபிகளார் சொல்றது ஒரு நாளும் பொய்யாகாது. ஒரு பாக்ஸை வரைகிறாங்க, வரைஞ்ச ஒரு கோட்டை போட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த கோடு அவனுடைய வாழ்க்கை முடியுது, இந்த கோட்டுடன் அவன் கபருக்குள்ள போக வேண்டிய ஒரு காலம், ஆனா இந்த கோட்டை தாண்டி அவனுடைய ஆசைகள் இருக்குது. எனவே நாங்க யாரும் பொய்க்கித்தான் மறைச்சுக்கொண்டு இல்லப்ப என் ஆசையெல்லாம் முடிஞ்சாச்சு, நான் தன்னிறைவு அடைஞ்சாச்சுன்னு எவ்வளவுதான் நாங்க சொன்னாலும் அது மனித இயல்புக்கு மாத்தம். ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க, மனிதர்கள் என்றால் மேலெண்ணங்கள், ஆசைகள், நான் அடைய இருக்கக்கூடிய டார்கெட்டுகள் எல்லாம் அந்த எல்லை கோட்டை தாண்டித்தான் இருக்குது. ஆனா அவன் ஆசையோடு வாரான், எல்லை கோட்டை அடைஞ்சதோடு அவன் கபருக்கு போய் சேர்ந்துடுறான். இதான் மனிதன நிலைமை. எனவே சகோதரர்களே, இந்த உலகத்துல நானும் நீங்களும் முழுமையாக தன்னிறைவை அடைந்ததற்கு பிறகுதான் செலவழிப்போம் என்று இருந்தால் ஒரு நாளும் நாங்கள் செலவழிக்க மாட்டோம். அப்படி அல்ல, கிடைக்கிறதுல ஒரு பகுதியை செலவழிச்சிட்டு போய்கொண்டே இருங்க. கிடைக்கிறதுல ஒரு பகுதி, எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைக்குதா, ஒரு 100 ரூபா ஒரு அனாதைக்கு, இன்னொரு 10 ரூபா அப்படி அப்படி கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்க. தவா அப்படி கொடுத்துட்டு போய்கொண்டே இருங்க. என்றால் நாங்க நினைக்கிற டார்கெட் அடையிறதுக்கு முன்னாடி எங்களோட ரூஹ் இந்த உலகத்தை விட்டு போயிடும். சஹாபாக்களை பத்தி உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களோடு மிக நெருக்கமாக இருந்த தாபிஈ கதாதா என்று சொல்லக்கூடிய தாபிஈ, அவர் பெரும்பான்மையான சஹாபாக்களோடு ஒன்றாக வாழ்ந்தவர். சஹாபாக்களை பத்தி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, கானல் கௌமு யத்தஜிரூன், அந்த சஹாபா சமூகம் பிசினஸ் பண்ணக்கூடிய வியாபாரிகளாக இருந்தார்கள். லாக்கின் இதா நாபஹும் ஹக்கும் மின் ஹுகூகில்லாஹ், பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய சேம் டைம்ல அல்லாஹ்வுடைய ஹக்குகள் நிறைவேற்றப்பட வேண்டிய நேரம் வந்தால், பள்ளியில் அதான் சொல்லப்படுகிறது, நாங்க கடையில் இருக்கிறோம், தொழணும், தொழுறது கடமை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப நாங்க பிசினஸ் பண்றோம் உலகத்திற்கு செலவழிக்கிறதுக்காக, எங்களோட வாழ்க்கை தேவைக்காகவே வியாபாரம் பண்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்குகளுக்குரிய நேரம் வருது. எப்படி நேரம் வருது? மஸ்ஜிதில் அதான் சொல்லப்படுகிறது, அங்க பள்ளிக்கு தொழ போகணும், ரமதானுடைய காலம் வருது, நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜுடைய சீசன் வருது, ஹஜ்ஜுக்கு போகணும், வசதி உள்ளவர். அப்ப அந்த தாபி என்ன சொல்றாருண்டா, சஹாபாக்களோட பிசினஸ் மெத்தட் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவங்க எல்லாரும் வியாபாரிகளாக இருந்தார்கள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இதா நாபஹும் ஹக்கும் மின் ஹுகூகில்லாஹ், அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் அதுக்குரிய நேரங்கள் வந்துட்டா, லம் துல்ஹிஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ்,
அவங்களோட வியாபாரம், அவங்களோட தொழில், எந்த ஒன்றும் அல்லாஹுடைய ஹக்குகளை நிறைவேற்றுவதற்கு தடையாக அமையவில்லை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக வாழ்ந்த சஹாபா சமூகத்தை பற்றி அவரோடு ஒன்றாக வாழ்ந்த தாபிஈ கதாதா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப நாங்க பஜார்ல கடையில் வேலை செய்யணும், நாங்க ஓனாக கடை வச்சிருக்கிறோம், நாங்க வெள்ளாம வேலை செய்யறோம், நாங்க வயல்ல வேலை செய்யறோம், நாங்க ரியல் எஸ்டேட் பண்றோம், நாங்க எந்த தொழில் செய்தாலும் டைமுக்கு அந்த நேரத்துக்கு தொழுகையை நாங்கள் பாழாக்காமல் நேரத்துக்கு தொழ வேண்டும். ஏன் தெரியுமா? நாங்க இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு தொழுகையும் இல்லாம உழைச்சிட்டு அதுக்கு பிறகு நான் நேரத்துக்கு தொழ போகிறேன் என்றால் அதுக்கிடையில் உங்களுடைய அஜல் முடிஞ்சால், உங்களுடைய இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சா உங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டலே மேல் இல்லை. எனவே சகோதரர்களே, நாங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் எங்கட தன்னிறைவு ஒரு நாளும் நாங்க டார்கெட் அடைய முடியாது. ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதுக்கிடையில் எங்கட இபாதத்துக்களை செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே இருக்கும். நேரத்துக்கு தொழணும், நோம்பு வந்தா நோம்பு பிடிக்கணும், எங்களுக்கு ஒரு வசதி இருக்குது, 1 கோடி கையில காசு இருக்குது, 50 லட்சம் ரூபாய் இருக்குது, நாங்க கடனும் பெருசா கொடுக்கறதுக்கு இல்லை. ஆனா ஹஜ்ஜுடைய சீசன் வருது, எங்களுக்கு ஷைத்தான் போடுவான் தலையில. என்ன தெரியுமா? 50 லட்சம் ரூபாய் இருக்குது, இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் முடிஞ்சிடும். இதே 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் போங்களே, நெக்ஸ்ட் இயர் போனா உங்களுக்கு நீங்க ஹஜ்ஜுக்கு செலவழிக்கிறது ப்ராஃபிட் ஆகவே உங்களுக்கு கிடைச்சிருமே அப்படின்னு ஷைத்தான் போடுவான். இந்த அடுத்த வருஷம் வருது, 80 லட்சம் ரூபாய் கையில காசு இருக்குது, 50 ஆச்சு, 30 லட்சம் கூடியாச்சு. இப்ப ஷைத்தான் வந்து திடீர்னு ஒரு மனித உருவத்தில் வந்து சொல்லுவான், இன்னொரு பிசினஸ் ஒன்றைக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்களேன், அதை போட்டு நெக்ஸ்ட் இயர் ஹஜ்ஜுக்கு போகலாம். ஹஜ் எப்படியும் போகலாம் தானே, அப்ப இன்னும் போக போக ஃபிளைட் டிக்கெட் குறைஞ்சிட்டு தான் போகும், அமௌண்ட் எல்லாம் குறைஞ்சிட்டு தான் போகும், இப்படி ஒரு மனுஷன் சொல்லுவான். இப்படி நடந்தது இருக்கு, நடந்து இதுக்கு ஃபேஸ் பண்ண மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. கையில காசு இருக்குது, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியும் காசு இருந்துச்சு, அப்ப ஹஜ்ஜுக்கு போறதுக்கு தயாரானாங்க, உம்ராக்கு போறதுக்கு தயாரானாங்க. சில மனிதர்கள் சொல்லி 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 இப்ப அவருக்கு அவங்க சென்ன டார்கெட் அடைஞ்சாச்சு, போறதுக்கு உடம்புல சக்தி இல்லை, இப்ப போவேலாது. இப்ப ஏர்போர்ட்டை தாண்டி தனிமையில பயணம் செய்ய முடியாது. இன்னொருத்தர் உதவியோட ஹஜ்ஜுக்கு போனாலும் முழுமையாக சாட்டிஸ்பேக்ஷனோட இபாதத்துக்களை செய்ய முடியாத ஒரு நிலைமை இப்ப கவலைப்படுறான். என்ன மனிதன் நிலைமை பாருங்க. இன்றைக்கு எங்களோட இருந்தவன் நாளைக்கு திடீரென்று அவன் ஹாஸ்பிட்டல்ல போறான், திடீரென நடக்க இல்லாமல் போகுது, திடீரென சிந்தனையில மாற்றம் ஏற்படுகிறது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு டார்கெட்டை தந்து, ஒரு சக்தியை தந்து, அதுக்கு தேவையான பணத்தை அல்லாஹ் தர்றானா உடனடியாக அந்த கடமைகளை நிறைவேற்றுங்க. சஹாபாக்கள் இப்படித்தான் இருந்தாங்க. அதை நெக்ஸ்ட் இயருக்கு தள்ளி போட்டுற வானம், உடனே அதை என்ன செய்யுங்க, நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களாக நாங்கள் அனைவரும் மாற வேண்டும். இது ஒன்று. அடுத்ததாக சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு வரலாற்றை சொல்லுகிறது. அதாவது எங்களுக்கு தெரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க எப்படி கவனமாக இருந்தாங்கன்னா, மக்கள் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மக்காவிலே பிசினஸ்மேன், மிகப்பெரிய வியாபாரி என்று பேர் போனவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். மக்காவில் ஹிஜ்ரத்துடைய பாடத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தனிமையா ஒன்றுமே இல்லாம மதீனாவுக்கு வர்றாங்க. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் கூட சஅத் இப்னு ரபி என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்றார், இதோ என்ற சொத்துக்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, உங்களுக்கு பாதியை தர்றேன். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அவர் சொல்றார், பாரக்கல்லாஹு ஃபீ திஜாரத்திக்கு வ அஹ்லி, அல்லாஹ் உங்களோட குடும்பத்திலையும் உங்களோட வியாபாரத்திலையும் பரக்கத் செய்யட்டும். எனக்கு கொண்டு வானாம் துல்லனி அல சூக், எனக்கு பஜாரை காட்டுங்கன்றாங்க. பஜார் காட்டப்படுது. முதலாவது நாள் வியாபாரம் பண்றார், ஒரு சின்ன ஒரு பால் கட்டி அதோட அவர் ப்ராஃபிட்டாக திரும்பி எடுத்துட்டு வரார். இது அவருடைய முதலாவது ப்ராஃபிட். அப்படி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றார். எந்த அளவுக்கு என்றால் அவர் மௌத்தானத்துக்கு போறோம், இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவர் மௌத்தா ஒரு நேரம் மில்லியன் கணக்கான சொத்துக்களை வச்சுட்டு போறார். அவர் ஜீரோல வர்றார். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஜீரோல வந்தவர் அல்லாஹ்வுடைய உதவியினால, அவருடைய முயற்சியினால மிகப்பெரிய வியாபாரியாக திரும்ப மாறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அவருடைய வரலாறு எப்படி வருதுண்டா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வந்து இவர் வந்து ஷாம்ல வந்து சில ப்ராடக்ட்களை ஆர்டர் பண்ணியிருந்தார். எல்லாமே உணவுப் பொருட்கள் தான். அப்ப எப்படி 700 ஒட்டகங்களுக்கு ஐட்டங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தார். அவர் ஒரு பெரிய ஒரு வியாபாரி. இன்றைக்கு கண்டெய்னர் வர்ற மாதிரி 700 ஒட்டகங்கள்ல சாமான் அப்படியே சுமக்கப்பட்டு வந்து கொண்டிருக்குது. எங்க வருது? ஷாமில இருந்து மதீனாவுக்கு வருது. அப்ப அவர் ஒரு பிசினஸ் மேன் அடிப்படையில் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பார். 700 ஒட்டகங்களுக்கு ப்ராடக்ட்கள் வருது, எல்லாமே உணவுப் பொருட்கள். போராத்துக்கு அந்த டைம்ல அந்த பீரியட்ல வந்து மதீனாவுல பஞ்சம் ஏற்பட்டு இருக்குது ஒரு பகுதியில். அப்ப வித்து கொள்ளலாம். அப்படி நாங்க என்ன பார்க்கிறோம், நிறைய இடங்கள் இல்லாத ஒரு டிமாண்டான சாமான் எங்களுக்கு கண்டெய்னர்ல வந்து கொண்டு இருக்குதுண்டா எவ்வளவு சந்தோஷம். அடே ஏரியாவில் இல்லை, என்ன பண்ணா கண்டெய்னர் வருது, அதை கொண்டு போய் பஜார்ல வித்தா டபுள் ட்ரிபிள் ப்ராஃபிட் எடுக்கலாம். இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல சாமான் வருது. மதீனாவை வந்து அந்த 700 ஒட்டகங்களுக்குரிய பொருட்கள், உணவுப் பொருட்கள் வந்தடைஞ்ச உடனேயே அதுல என்ன இருக்கு, ஜெயித் இருக்குது, அதே மாதிரி காஞ்ச அதாவது கிரேப்ஸ் இருக்குது, அந்த பிளம்ஸ்ன்னு சொல்றோம் அது இருக்குது, இப்படி பல உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. கானத்தில் கவாஃபிலு திஜாரியா. இப்போ பொதுவாக வியாபார பொருட்கள் மதீனாவுக்கு வந்தால் மதீனாவுடைய பஜாரில் அதை அப்படியே வித்துருவாங்க.
இதான் நடைமுறை. இப்போ அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொந்தமான 700 ஒட்டகங்களில் தாங்கி வர்ற அனைத்து வியாபார பொருட்களும் மதீனாவை வந்து அடைகிறது. மதீனாவை வந்து பார்த்தா ஒரு பகுதியில் மக்கள் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ அட்லீஸ்ட் நான் இதை கொடுக்கணும், நான் இதால மக்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் என்றால் எங்க மனசு என்ன சொல்லும்? நான் மனிதனின் அடிப்படையில் நாங்கள் எங்களுக்குள்ள சொல்றோம், மனசு என்ன சொல்லும்? 700 ஒட்டகங்கள்ல எல்லா சாமானும் வந்திருக்குது, இதை பஜார்ல போய் நான் விற்கிறேன், வித்து ஏண்ட நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் இந்த சாமான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். இந்த பொருளை நான் ஏண்ட சொந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு தான் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருப்பேன். என்னுடைய சொந்த காசை எடுத்ததற்கு பிறகு எத்தனை லட்சம் ப்ராஃபிட் வருதோ அவ்வளோத்தையும் நான் மக்களுக்கு பிரித்து கொடுப்பேன் என்ற சிந்தனை வர்றது கொஞ்சம் பரவாயில்ல, அப்படித்தானே? ஆனா உமர் ரலியல்லாஹு அவங்க பார்க்குறாங்க, மக்கள் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 700 ஒட்டகங்களுக்குரிய வியாபார பொருட்கள் மதீனாவை வந்தடைகிறது. அவர் ஆர்டர் போடுறார், என்ன தெரியுமா? இந்த மதீனாவுல யாரெல்லாம் லா யஜிதூன தஆமன், உணவில்லாமல் இந்த பஞ்சத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவு பேருக்கும் அந்த 700 ஒட்டகங்களை வந்து அவ்வளவு வியாபார பொருட்களையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், ஃப்ரீயாக கொடுத்துட்டார். யோசிச்சு பாருங்க பாப்போம். மிகப்பெரிய பணக்காரர் வந்து அவ்வளவு ப்ரொடக்ட்களையும் ஃப்ரீயா கொடுக்கிறார். எதுக்காக கொடுத்தார் தெரியுமா? இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் சகோதரர்கள் இன்றைய ஹுத்பாவில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும். அவர் கொடுத்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு அல்ல. சொல்ற அவர் வரலாறுல சொல்லப்படுகிறது, தம்அன் ஃபீமா இந்தல்லாஹ். 700 ஒட்டகங்களை வந்து அவ்வளவு வியாபார பொருட்களையும் வசதி இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததற்குரிய மெயின் ரீசன் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கிற அந்த ப்ராஃபிட்டை எதிர்பார்த்து தான். சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் அந்த பொருளை வித்து கிடைக்கிற அந்த வெள்ளி காசோ தங்க காசோ தீனாரோ திர்கம் அந்த ப்ராஃபிட் எதிர்பார்க்கல. அவர் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தான் 700 ஒட்டகங்களுக்கு சாமான் ஆர்டர் பண்ணியிருந்தார். பொருள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துச்சு, நினைச்சிருந்தால் மிகப்பெரிய விலைக்கு விற்பனை செய்திருக்கலாம். ஆனால் அவர் அந்த நேரத்தில் முடிவெடுக்கிறார், என்ன தெரியுமா? இந்த துனியாவில் அதை வித்து எனக்கு கிடைக்கிற வெள்ளி காசோ தங்க காசோ தீனாரோ திர்கத்தை விடவும் இந்த சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத மக்களுக்கு அதை கொடுத்து தம்அன் ஃபீமா இந்தல்லாஹ், எனக்கு ப்ராஃபிட் இதுக்கு தேவை, அல்லாஹ்விடமிருந்து ப்ராஃபிட் தேவை, எல்லாத்தையும் கொடுக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, நான் சொல்ல வரல நாங்க எல்லாரும் எல்லாத்தையும் பிசினஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும், அப்படி எல்லாம் சொல்ல வர்றேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய வியாபாரி, பிசினஸ்ல அவர் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய வியாபாரி. அவரே 700 ஒட்டகங்களை வந்து அவ்வளோத்தையும் தூக்கி கொடுக்குறாருண்டா நாங்க யோசிக்கணும், எங்களுக்கு வார பொருட்கள்ல நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எத்தனை பெர்சன்டேஜ் மக்களுக்கு கொடுக்கலாம்? ஏன்னா அது எங்களுக்கு பேலன்ஸ் ஆக போகுது, அத்தனை பேலன்ஸ் ஆக போகுது. நாங்கள் பார்க்குறோம், ஒரு வாகனத்தை வாங்குறோம், 40-50 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஒரு வெஹிக்கிளை வாங்குறோம், 2 மாசம் 3 மாசம் எங்களுக்கு ஓட கிடைக்குது இல்லை, அதோட நாங்கள் கட்டலுக்குள்ள ஆகுறோம், அதோட நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறோம், நிறைய காசெல்லாம் வந்து முடியக்குள்ள எங்களுக்கு தின்னத்துக்கு இயலாது, சாப்பிட்றதுக்கு இயலாது. ஏன்னா மனிதன் வாழ்க்கை அப்படித்தான். எனவே சகோதரர்களே, குறிப்பாக தன்னிறைவு வியாபாரிகள் தன்னிறைவு அடைவது என்பது மௌத்து மட்டும் எங்களுக்கு தன்னிறைவு 100% கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு அல்ஹம்துலில்லாஹ் போதுமாக்கி கொண்டு எங்களுக்கு ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அடுத்தவங்களுக்கும் நாங்கள் கொடுத்துக்கொண்டு மார்க்கத்துக்கும் செலவழித்துக் கொண்டு எங்களால் 4 பேர் ஹிதாயத்துக்கு என்ன காசு உதவுதா அதையும் கொடுத்துக்கொண்டு ஏழைகள் அதே மாதிரி விதவைகள் அனாதைகள் எல்லாரையும் கவனிச்சு கொண்டு நம்ம வாழணும். நாங்க சாப்பிட்டு கொண்டு எங்களுடைய ஊர்ல எங்களுடைய ஃபேமிலியில அடுத்தவங்க பசியோடு வாடுறதுக்கு ஒரு நாளும் விடக்கூடாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் அவங்க சொன்னாங்க, நான் ஆட்சி செய்கின்ற காலத்திலே காட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மிருகம் கூட பசியில செத்த கதை எனக்கு வந்துடக்கூடாது. அதுல மிக கவனமாக இருந்தார்கள். எனவே சகோதரர்களே, கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் வியாபாரிகள் ஒரு நாளும் தன்னிறைவை 100% அடைய முடியாது. இது ரசூலுல்லாஹுடைய வார்த்தை. வியாபாரிகளும் தான் வியாபாரிகள் அல்லாதவர்கள் தான். எங்களோட ஆசையெல்லாம் முடிகிறதுக்கு இடையில எங்களோட அந்த அஜல் இந்த உலகத்தை விட்டு முடிஞ்சிடும். எனவே சகோதரர்களே, கிடைப்பதை கொண்டு நாங்களும் போதுமாக்கி நாங்களும் சந்தோஷமாக அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கும் கொடுத்து கொண்டு சந்தோஷமான மனதோடு தான் இந்த உலகத்தை விட்டு பிரியணும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரத்து தகாசுர்ல என்ன சொல்றாருன்னா, அல்ஹாகுமுத் தகாசுர், உங்களை இந்த உலக பொருளாதாரம் உலக செல்வங்கள் எல்லாம் மார்க்கத்தை விட்டு திசை திருப்பி விட்டது. ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், எது வரைக்கும் தெரியுமா? கபருக்கு போகும் வரைக்கும் தான். எவ்வளவு பிஸி இன்னைக்கு பாருங்க பாப்போம். கடையில கேஷியர் டேபிள் உட்கார்ந்து கூட 2 கால்குலேட்டர் யூஸ் பண்றோம், இங்க 2 போன் யூஸ் பண்றோம், எல்லாம் அவ்வளவு பிஸி. வீட்டில் மனைவி கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை, பிள்ளைகள் கோல் எடுத்தாலும் ஆன்சர் இல்லை, அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம். இந்த பிஸி எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போகும் வரைக்கும் தான். இப்போ நீங்கள் அல்லாஹ் ஒருத்தவங்க ரூஹ் எடுத்துட்டாருண்டா உங்களோட ஃபோனில் கோல் வரும், லேண்ட்லைனில் கோல் வரும், இங்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வரும், யார் ரிப்ளை கொடுப்பான்? யார் என்ன ஒன்றுமே இல்லை, அதோட ஹலாஸ் எல்லாம் முடிஞ்சு.
மலக்குள் மௌத் வந்த உடனே கொஞ்சம் இருங்க, அவருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன், இவருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ரிப்ளை போட்டு அங்க ஒன்றுக்கும் சான்ஸ் இல்லை. எல்லாத்தையும் வச்ச வாக்குல கணக்கு அடிச்ச நிலைமையில கொஞ்சம் கணக்கு பேங்க்ல இருக்கும், இன்னும் கொஞ்சம் கையில் இருக்கும், லாட்சியில் இருக்கும், ஒன்றும் சரி வராது. எனவே சகோதரர், இதான் மனிதன் வாழ்க்கை என்று இருந்தால், குறிப்பாக வியாபாரிகள், தொழிலாளிகள், நீங்க ஹலாலான முறையில் தொழில் செய்யுங்க, ஹலாலான மெத்தட்ல தொழில் செய்யுங்க. ஹலாலான வியாபாரமாக இருந்தாலும் அது செய்கின்ற மெத்தடும் ஹலாலாக இருக்கணும் என்பதில் உறுதியாக இருங்க. கிடைப்பதை கொண்டு நாங்களும் அனுபவிச்சு அடுத்தவங்களுக்கும் நீங்க அதை பகிர்ந்து கொடுங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வியாபாரிகளே, பெரியோர்களே, வாலிபர்களே, இஸ்லாம் சொல்லித் தருகின்ற பிரகாரம் எங்களுடைய வியாபார முறைமைகளை அமைத்துக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய வியாபாரத்தில் நிறைவான பரக்கத்தை செய்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.